ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் போது வர அஷ்டலிங்கத்தினுடைய கோபுரத்தை அவுட் சைட்லேருந்து நான் கிரிவலம் போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்க்கறது யமலிங்கம். இதுதான் யமலிங்கத்தினுடைய கோபுரம். அஷ்டம்னா மொத்தம் 8 இருக்கும். ரெண்டாவதா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது நிருதலிங்கம். ஆக்சுவலி கோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்களுக்கு எது வசதி இருக்கும். மூணாவதா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வருணலிங்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகும், இது பாருங்க. அடுத்தது 4வதா இருந்தது வாயுலிங்கம். எல்லா லிங்கத்துக்கு முன்னாடியும் கற்பூரம் ஏத்துறாங்க பாருங்க, அதுல ஜோதியில கடவுளை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அடுத்தது 5வதா இருக்கிறது குபேரலிங்கம். நாங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து 5வது சொல்ல வரேன். தென் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வெளியில நின்றுதான் சாமி கும்பிட்டு எதுவுமே உள்ள போய் எடுக்கல. அதுக்கு அடுத்தது ஈசானிய லிங்கம். ஆக்சுவலி இப்போ புதுசா நிறைய சாமிகள் எல்லாம் இங்க பாருங்க, ராஜகோபுரம். நாங்க ஈசானிய லிங்கத்துக்கு அடுத்து ராஜகோபுரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 லிங்கம் பார்த்துட்டு கிரிவலத்தை அங்க இருக்கிற ஒரு விநாயகர் கோயில முடிச்சுக்கிட்டோம். இதோ அது முடிச்சுட்டு பார்த்ததும் இந்திரலிங்கம். முதல் இந்திரலிங்கம்னு சொல்லுவாங்க. வெளியில கற்பூர கொளுத்தி சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது அக்னிலிங்கம். அக்னிலிங்கம் பார்த்ததும் இதோட அங்க பக்கத்துல கிரிவலம் முடிச்சுட்டு பௌர்ணமி நிலாவையும் பார்த்துட்டு இதோ வந்தாச்சு.